ஏன் வலிமா? யூஸ்வலா பல்லக்குனா எப்பவுமே ஆம்பளைங்க மட்டும் தானே தூக்குவாங்க. இதென்ன ஆம்பளைங்க பொம்பளைங்க 2 பேரும் சேர்ந்து தூக்குறாங்க? அம்மா, கல்யாணமான தம்பதிங்க வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா வாழ்றதுக்கான வேண்டுதல் தாமா இது. அது மட்டும் இல்ல, கோயில் உள்ள பல்லாக்க சன்னிதானம் வரைக்கும் நிக்காம எந்த தடங்களும் இல்லாம கொண்டு போய் வைக்கணும். அப்படி வச்சா அவங்க வேண்டுதல் நிறைவேறுங்கிறது இந்த கோயிலோட ஐதீகம். தம்பி பாத்து பாத்து. முத்து முத்து அங்க பாரு, அங்க பாரு. யாராவது புடிங்க. அண்ணா என்னண்ணா பாத்து, சாமி பல்லாக்கு கீழே விழுந்திருக்கோம்ல. இல்லம்மா, பல்லக்கு ஷோல்டர்ல வச்சு புடிச்சுக்கிச்சு, அதாம்மா. சரி ஆகட்டும், கிளம்புங்க கிளம்புங்க. வாங்க வாங்க. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. பரவாயில்லையா? மீனாட்சி. கோவிந்தா கோவிந்தா. என்ன வீரா, என்ன? அவன் எதுக்கு வலிமா இங்க வந்திருக்கான்? ஏன் அவன் வந்ததுல உனக்கு என்ன பிரச்சனை? வலிமா, நாம எங்க என் அக்காவோட பரிகாரத்துக்காக வந்திருக்கோம். அவன் ஏன் வந்தான்? அவ உனக்கு அக்காவா இருந்தாலும் அவனுக்கும் அண்ணி தானே. வீரா, கோவப்படாதடா. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. இந்த மாதிரி ஒரு பரிகாரம் பண்ணும்போது நம்ம வீட்ல இருந்து யாராவது ஒருத்தர் ஆம்பளைங்க வந்து விளக்கு போடணும்ல. அண்ணனோ ராகவனோ இப்ப இருக்கிற நிலைமையில நம்ம கூட வருவாங்களா? சூர்யா என்னதான் நம்ம கூடவே இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு பையன் இல்லைல்ல. ஆனா பரிகாரத்தை பண்ணியே ஆகணும். அதனாலதான் பண்ற பரிகாரத்தை ஒழுங்கா பண்ணணுங்கிறதுக்காக நான் மாறன வர சொன்னேன். என்ன கேட்காம நீங்க எப்படி வலிமா வர சொல்லலாம்? வீரா, கொஞ்சம் நான் சொல்றத பொறுமையா கேளு. நம்ம செய்ய வந்த பரிகாரத்தை ஒழுங்கா செஞ்சு முடிக்கணும்ல. உன்கிட்ட சொன்னா நீ கோவப்படுவேன் தான் நான் சொல்லல. அதுவும் இல்லாம நீ அவனை இப்ப பாடி கடை தானே சேர்த்திருக்க. இப்ப இருக்கிற நிலைமையில நமக்கு எப்போ எங்க இருந்து ஆபத்து வரும்னு சொல்ல முடியாது வீரா. நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்ல. அதுக்காகவும் தான் அவனை கூட்டிட்டு வந்தேன். ஆமா, அவன் பாடி கார்டா வரத பத்தில எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா ஒண்ணு, அவன் விளக்கு போடக்கூடாது. அதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல வலிமா. வீரா, கண்மணிக்காக தான் நம்ம இது எல்லாமே செய்யறோம். ஜோசியர் என்ன சொன்னாரு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ ஆத்மா இன்னும் சாந்தி அடையாம அலைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னாரு. அத கொஞ்சம் நம்ம நிம்மதியா இருக்க விட வேணாமா? அதுக்காக தான் இந்த பரிகாரம் எல்லாம். இத மட்டும் நீ வேணான்னு சொல்லாத வீரா. என்னமோ பண்ணுங்க வலிமா. ரவுடி, என்னடாமா? நீ நல்ல சாமியை பாத்துக்க. இந்த மாதிரி சாமிக்கு கல்யாணம் பண்றத பார்த்தா அது பாக்குறவங்களுக்கும் சீக்கிரமா கல்யாணம் ஆயிடுமா. நீடா தனியாவே சுத்திட்டு இருக்க. உனக்கு கல்யாணம் ஆகணும்ல. சரி, வேண்டிக்க வேண்டிக்க. உனக்கு பிடிச்சவங்கள மனசுல நினைச்சிட்டு வேண்டிக்க. வயசுக்கு மீறின பேச்சா இருக்கே, இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? அதோ அங்க அவங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். யாரு? ஏன் தல போற போக்கு பார்த்தா உன் பொண்ணே உன்னை அண்ணியோட சேர்த்து வச்சிரும் போலயே. அதுக்கு தாண்டா நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ரெண்டு பேரும் வந்து மாலையை மாத்திக்கங்க.
அம்மா நீங்க வாங்க, நான் நீங்களும் வாங்க. வலிமா முன்னாடி போத்தலாம் என்ன இது இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீ முன்னாடி போ. போ வீரா. வலிமா மாலையை வாங்கி நீயே போட்டுக்கோ. போ. இந்தாம்மா போட்டுங்க. ஆ. 2 பேரும் மாலையை மாத்தி போடுங்க. போடு. நீங்க போடுங்க நீ. ஐயரே, எனக்கு அப்படி யாரும் கிடையாது, தப்பா எடுத்துக்காதீங்க. ஏய் பங்காளி, மூஞ்ச பாரு. இந்தா, நான் சொல்ற மாதிரி மாத்தாம சொல்லணும், சரியா? சரிப்பா சொல்றேன். போ. வீரா கூட மிங்கிலாகவா வந்திருக்க? எப்படி நீ வீரா கூட சேரன்னு பாக்குறேன்டா.